திண்டுக்கல் டிராகன்ஸ் ரெண்டு டீம்லயுமே காம்பினேஷன்ஸை மாத்தல. பெரிய ஷாட் கரெக்டா டைம் பண்ணாப்ல 1 பவுன்ஸ்ல உள்ள போயிருக்கு. அதுக்கான முயற்சி தான் இறங்கி வந்தாப்ல, இருந்தாலும் டைம் பண்ண முடிஞ்சது. தரையோட தரையா ஒரு தரமான பவுண்டரி வந்தோடனே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த முறையும் எடுத்து கொடுக்கிறாரு. சொன்னமா நம்ம ஆர்கே ஜெயந்த் புது பேட்டர் வந்தோடனே ராக்கிக்கு எதிரா தரமான ஒரு பவுண்டரி. மீண்டும் ஒரு கால் பயங்கரம். சோனு யாதவ் ராக்கி பாய் வந்தார்னா கலகலக்கு டீம்ன்றதை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொட்டு விட்டுருக்கார். 4 ரன்கள் நிச்சயமா வந்து சேரும். ராக்கி முதல் ஓவர்ல சலாம் போட வச்சு 2 விக்கெட் எடுத்தாரு. பட் விமல் குமார் இங்க தேவையில்லாத வன்முறை இல்ல, ஆண் மகன்களுக்கே கிடைக்கக்கூடிய மிக சிறந்த ஒன்று ஜில் இங்க ஒரு வீர இருக்காரு. லைஃப்னா இன்னொரு விஷயமும் இருக்கும். அருமையான ஷாட்டுங்க. அதுக்கப்புறம் இவன் நல்லா ஆடுறான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் டீம் எனக்கு கூட்டிட்டு வரும். நீங்க கேப்டன் பத்தி பேசுறீங்க. கேப்டன் எங்க பின்தங்கி இருக்க போறாரு? சோனு யாதவ். யாரு படம் ஓடுனாலும் அங்க ஹீரோ நாங்க தான் காட்டுறாங்க திண்டுக்கல் மீண்டும். ஆனா வந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஜப்பா ஓடி போனாரு. நான் பார்த்தா அவரும் கிரவுட் மாதிரி ஃபேன்ஸ் மாதிரி அப்படியே பார்க்க வேண்டியதுதான். செம்ம ஷாட்டுங்க. இந்த மாதிரி இமாலய சிக்ஸர்கள் இன்னைக்கு நிறைய பார்க்க போறோம். ஆனால் பரவாயில்ல, இதை நான் பார்சல் பண்ணிக்கிறேன்றாரு விமல். 6 ரன்கள். அண்ட் இன்னொரு ஹாஃப் செஞ்சுரி இங்க விமல் குமார் பேர்ல ஆட் பண்ணுங்க. இன்னொரு 6 ரன்களை. சைனி இவ்வளவு நேரம் இருந்தாச்சு, போதும், பொறுத்தது போதும். பவர்ஃபுல் ஷாட் அண்ட் கேப்போ கண்டுபிடிச்சிருக்காரு. குவாலிட்டி பேட்டிங் இது. ஓ பிரமாதம், செம்மையா ராம் பண்ணாரு. கணிச்சாரு திரும்ப ஒரு ஃபுல் பால் வரும்னு. அழகா ஷஃபிள் பண்ணி ஸ்லோ டெலிவரி. இந்த முறை ஹனி சைனி அடிச்சது பெரிய தூரம் போகல. இந்த முறை ஃபீல்டிங்ல எந்த பிழையும் இல்ல. ஃபுல் டாஸ் இன்சைட் தி லைன் ஆஃப் தி பால். இந்திரஜித் வெள்ளாஸ் இருக்காரு. கிரவுட்ல பிடிக்க முடியல, கடல்ல இல்லையா. பயங்கரமா அடிச்சாரு. இப்போ பாபா இந்திரஜித் மிட் விக்கெட்டை நோக்கி நேரா அந்த பந்து மீண்டும் அத்னான் கானை தேடி கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு கைடட். ஓ மிக்ஸ் அப் கன்ஃபியூஷன். அங்கேயும் டைரக்ட் ஹிட் இல்ல, பட் தேவையும் படாது. கொஞ்சம் லெங்த் அப் இருக்காரு, பட் இது அபாயமா இருக்கலாம். ஃபீல்டர் கீழே, எந்த தவறும் இல்ல. சச்சின் இந்த வாட்டி நல்லா அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். சூப்பர் ஷாட் இது புவனேஸ்வரன் டெந்தம். இலக்கு அப்படிங்கிறது நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு 171. அமுக்கினீங்கன்னா பிக் பண்ணிருக்காரு. பேஸை யூஸ் பண்ணி, ஆங்கிளை யூஸ் பண்ணி. இந்த முறை ஃபுல் சந்தோஷ் ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நிறைய உயரம் இருக்கு, தூரமும் கிடைச்சாச்சு. ஸ்லைஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஸ்லைஸ் பண்ணும்போது வானலாவி அடிக்கும் போது இந்த மாதிரி 4 கிடைக்கும். கிரீஸுக்கு வெளியில நிக்கிறாரு. இன்னமும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாரு. பட் ஃபீல்டர் கேட்ச பிடிப்பாரா? பிரமாதமான கேட்சக்க மோஹித் மிட்டால். அஜிதேஷ் புது பேட்டர். செம்ம ஷாட் துவக்கத்துல. பேக் ஃபுட் பஞ்ச். ஷார்ட் பால். சந்தோஷ் ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஸ்லோவா போட்டாரு. ஒரு ஜாப் புல் அப்படின்னு சொல்லலாம் அஜிதேஷ் இடமிருந்து. டைமிங், பிளேஸ்மெண்ட் அண்ட் பார். வந்த உடனே இப்படி ஒரு பவுலருக்கு சமத்தியான வரவேற்பு கொடுக்கலாம். 4 ரன்கள். நீங்க ஷாட்டை போடவே முடியாது அவருக்கு. இன்னொரு இமாலய சிக்ஸர்கள். இந்த நைட் நிறைய தேவைங்க. இந்த முறை கொஞ்சம் அடி சரியா பண்ணலன்னு நினைச்சோம், ஆனால் இல்லை. தேவையான அளவு நிச்சயமா இருக்கு. இந்த முறையும் பந்து கொஞ்சம் மெதுவா தான் கொடுத்தாப்ல, ஆனால் நான் வேகமா திருப்பி அனுப்புறேன்றார் சந்தோஷ். அதுவும் தெரிச்சுக்கிட்டு போகுங்க. 7.2ங்க. அவர் அவ்வளவு ஸ்லோவா போடல, அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். சாச்சிட்டாரு மிடில் ஸ்டம்ப. கடைசி பால் ஓவர்ல அங்க எடுத்துட்டாரு விக்கெட் நிராங்கர். சாம ஷாட். அந்த ஆங்கிள் உள்ள வருதுன்றதை கணிச்சாரு. அழகா அதை நோக்கி தான் பேட்டை திருப்பினாரு.
போன முறை என்ன ட்ரை பண்ணாரோ அதே தான், ஆனா அதோட ஒரு டவுன் கிரேட் வெர்ஷன், அவ்வளவுதான். லைட்டா 2 ரன் மட்டும் குறைச்சிக்கங்க. பார்க்க வரேன், இதுக்கு தான் வராங்க எல்லாரும். அது காமிச்சிருக்காரு முகிலேஷ். லைனை மிஸ் பண்ணிருக்காரு, வருடி விட்டுருக்காரு, அது போதுமே. நேரம் அடிச்சிருக்காரு நச்சுன்னு நங்கூரமா. திரும்பவும் ஷாட் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர். ஓ, இந்த முறை லைனும் தவறு, லெங்த்தும் தவறு. ஆஹா, தரமான ஷாட்டுங்க, நேரா போய் கைகள்ல பூந்திருக்கு. சந்தோஷமா அந்த பக்கம் போக நினைச்சார், ஆனால் வந்த உடனே முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. கேட்ச் கால், கீழே ஃபீல்டர் வர முடியும், வந்திருக்காரு, எடுத்திருக்காரு, அதுதான் தேவை. இப்போ தரையோட வச்சுக்கிறேன் அப்படின்னு டாப்ல 4 ரன்கள் வந்து சேரும், மிக அவசியமான ஒண்ணு. செம்ம வெயிட் பண்ணாப்ல, ஒரு சீவி இருக்காரு, வெயிட் பண்ணாரு சோனு யாதவ். நல்ல கனெக்ஷன் இருக்கு, நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு, ஃபுல் டாஸ், நல்ல கனெக்ஷன் இருக்கு. ஓ டாடா, கைப்பட்டு மேல போயிருச்சு. நல்ல முயற்சி, ஆனா இன்னும் தேவை பயிற்சி. வெறும் 17.4 ஓவர்ஸ்ல 172 அடிச்சிட்டாங்க.